துள்ளுவதில் ஒரு சீனில் என்னை போட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்னு ஓகே ஆகலை டேக்கு, ஏன்னா அடி சரியாக விழலைன்னு. ஸோ டைரக்டர் போய் சொல்லிட்டாரு, நல்லா அடிங்க சார்னு. போட்டு பூட்ஸ் காலில் என்னை மிதித்து தள்ளிட்டார் இவருக்குமே என் கூட அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னுடைய முதல் படத்துலேருந்து எனக்கு சாரை நல்லா தெரியும். இப்போது வெயில்ஸ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு திருவான்மியூர், அடையாறில் கூட இன்னும் புதுசாக 2 பிரான்ச் வரப்போகுது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் ஐ குட் பி ஹியர் வித் ஹிம் இன் தி சேம் பிளேஸ். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், நம்ம ஃபவுண்டர் சான்சலர் கிட்ட கண்டிப்பா ஏதாவது கேட்டானோ சார்? நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இவரை கூட்டு வந்ததே பெரிய விஷயம். எங்க கல்ச்சுரல்ஸ்க்குலாம் எவ்வளோ வருஷம் கழிச்சு சார்? ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐ திங்க் த கிரெடிட்ஸ் டு ஐஸ்வரி சார். சொல்லுங்க சார். முதல்ல தனுஷ் சார் வேல்ஸ் நட்சத்திராவுக்கு வந்ததுக்கு என்னுடைய முதல் நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் இது வரைக்கும் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து இங்கே நம்ம வேல்ஸுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு சார் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வரணுன்னு உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஆசை சார், ஒன்று கேட்கணுன்னு. 10 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 25 படங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்கள் சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவார்? என்ன வேல்ஸ் ஃபிலிம் உடைய ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. வாவ்! ஒரு ஸ்டேஜில் லைட்டாக அந்த வார்த்தையை சொன்னதுக்கே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ சாரும் அதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாரு. அங்கேயும் எல்லாரும் வெயிட்டிங். ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாரு, நீங்களும் வட சென்னை 2 பற்றி. ஆமாம், ஊரே வெயிட்டிங் சார். ஆமாம், உங்களுடைய சேர்மன், எங்கள் ப்ரொடியூசர், அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வட சென்னை டாபிக் விட்டுட்டு வேறு ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன்.